பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீதியான காரியங்களை செய்றீங்க, ஒரு இடத்துல நீங்க உண்மையாக இருக்கிறீங்க, யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காம உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, எந்த ஒரு தீமையான காரியங்களும் நீங்க செய்யல அப்படின்னா ஒரு கூட்ட மக்கள் உங்கள் மேல பொறாமைப்பட்டு அவங்க உங்கள் மேல எரிச்சல் அடைந்து உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்ய அவங்க திட்டமிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களை சிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க பலவிதமான யோசனைகள் அவங்க செய்து அவங்க உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சில சமயம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி, இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கி நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஃப்ரேம் பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினைத்து சில காரியங்களை செய்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அநேக துன்பங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி வரலாம், ஆனாலும் நான் உங்களை அதிலிருந்து விடுவிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அநேக கவலைகள், அநேக துன்பங்களின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படாம, ஏசப்பா நீங்க எனக்கு இதுல ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயம் இந்த பிரச்சனையில இருந்து, நிச்சயம் இந்த காரியத்துல இருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறாங்க, ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றாங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்துல இருந்து பிள்ளைங்களை விடுவீங்க. ஆண்டவரே ஏசப்பா நன்மையினால நீங்க பிள்ளைங்களை திருப்தியாக்குங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். எல்லா சூழ்நிலைகளில் இருந்து அவர் உங்களை நேர்த்தியாக உங்களை பாதுகாத்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.